தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியின் வெற்றிக்கு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வாக்கு சேகரிக்கிற பணியை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக டெல்டா மாவட்டம், திருச்சி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறேன். இன்றும் நாளையும் கோவை, அடுத்து 2 நாட்கள் தருமபுரி, இறுதி நாட்களில் மதுரை, ராமநாதபுரத்தில் நான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். கோவையை பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. நான் மேடையில் குறிப்பிட்டதை போன்று திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை கை நிறைய வச்சிருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டு காலம் நிறைவேற்றக்கூடிய உருப்படியான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை வச்சிருக்கிறோம். இப்போ சாதனைகள் திட்டங்களோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பிஜேபி இந்த மாவட்டம் எங்கள் மண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்திருக்கிற நன்மைகள் என்ன? ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் இதுவரையிலும் கொடுக்கல? கோயம்புத்தூருக்கு எதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? தமிழ்நாட்டிற்கு எந்த புதிய ரயில் திட்டம் வந்திருக்கிறது? அனிதாக்கள் போன்ற 1000 மாணவர்கள் இறந்தாலும் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு முட்டி மோதுது, குட்டிகரணம் போடுது. ஆனால் மோடி அரசு அதை பற்றி கவலைப்படாமல் இந்த தமிழ்நாட்டு சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடக்கூடிய மோசமான ஒரு அரசு. எதை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி, கல்வி நிதி என்னாச்சு? இந்தியை படிக்க சொல்கிறீங்க, மும்மொழி திட்டன்றீங்க. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆசை? தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் மோடி பேசுகிறாரு, திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி, தமிழ் மொழியை பற்றி. நான் தமிழ் கற்றுக்க முடியலேன்னு வருத்தப்படுறேன்றாரு. ஆனால் இந்த செம்மொழிக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிற பணம் எவ்வளவு? மக்கள் பேசாத, சாமியும் பேசுகிற செத்துப்போன சமஸ்கிருதத்திற்கு 3000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு. தமிழ்நாட்டுக்கு எத்தனை? ஒரு சில கோடிகள். இவ்வளவு துரோகம், எல்லாவற்றிலும் துரோகம். எந்த திட்டத்திற்கும் அனுமதி அளிப்பதில்லை. வெள்ளம் பாதிச்சுதா, மழை அடிச்சுதா, காற்று அடிக்குதா, புயல் வருதா, வெள்ள நிவாரணம், அதுக்கான பணத்தை கொடுக்கறது கிடையாது. இப்படி மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய பிஜேபி எந்த முகத்தோடு இந்த தொகுதியில் நீங்கள் வாக்கு கேட்பீர்கள்? எடப்பாடி அவரோட கூட்டணி வச்சிருக்காரு. இந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவர் செய்த சாதனைகளை சொல்ல முடியுமா? 2011 நான் வாரிய தலைவராக இருந்த பொழுது 26 லட்சம் தொழிலாளர்களை கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பதிவு பண்ண தலைவர் கலைஞர் ஆட்சியில். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் 16 லட்சம் தொழிலாளர்கள் அந்த வாரியத்தின் மீதும் அதிமுக ஆட்சி மீதும் எடப்பாடி மீது நம்பிக்கை இழந்து வாரியத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தளபதியார் மீது நம்பிக்கை வைத்து இந்த 10 லட்சம் இன்றைக்கு ஏறத்தாழ 30 லட்சம் ஆக்கியிருக்கிறோம். 20 லட்சம் தொழிலாளர் வந்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆட்சியினுடைய சாதனைக்கு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம். எல்லாம் எதை எடுத்துக்கினாலும் அதிக தொழிலாளர் நிறைந்த மாநிலம், பெண் தொழிலாளர் நிறைந்த மாநிலம், பொருளாதார வளர்ச்சி, தோல் ஏற்றுமதி, இப்படி மத்திய அரசு சொல்கிற புள்ளி விவரங்களே இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முதலிடம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசு தேவை என்று நாங்கள் கேட்குறோம். அதை தாண்டி இந்திய மண்ணில் வாக்காளர்கள் தத்துவத்தை விட தலைவரை நேசிப்பது தான் அதிகம். அதனால தான் பெரிய தலைமை சரியில்லாத தத்துவங்கள் ஈடுபடாமல் போகுது. ஆக அந்த தலைவர்களை நேசிக்கிற பொழுது இங்கே இருக்கிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சுட்டு வரலை நீட்டி குறை சொல்ல முடியாதவர் ஒன்று இருக்கார். ஒரு காலத்தில் அண்ணா இருந்தார் காமராஜரோட ஒப்பிட, கலைஞர் காமராஜரோட, எம்ஜிஆரோட, ஜெயலலிதா இருந்தாங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தலைவர். இன்றைக்கு தளபதியோடு தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தலைவர் யார் இருக்காங்க? ஆக எப்படி கூட்டி கடித்து பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியின் வெற்றியை எவராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. பல்வேறு முயற்சிகளை பிஜேபி எடுக்குது. பல பேரை களத்தில் பி டீமாக இறக்கி விட்டுருக்காங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த பெரியார் மண்ணில், சமூக நீதி மண்ணில் தாமரை மலராது. அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். கோவை இன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய கோட்டை. அனைத்து தொகுதிகளும்
திராவிட முன்னேற்ற கழக அணி வெல்லும், மீண்டும் முதல்வர் ஆகுவார், அவருடைய சாதனைகள் தொடரும், புதிய திட்டங்கள் வரும். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு வல்லரசு மாநிலமாக கல்வியில், பொருளாதாரத்தில், சுகாதாரத்தில் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கும். அதை எவராலும் தடுக்க முடியாது. தொகுதி வரையறை படிக்காதவங்க அது நம்ம ஸ்டாலின் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அது தொகுதி வரையறை என்பது தென் மாநிலங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி. ரெண்டு விஷயம். ஒன்று, மக்கள் தொகை அடிப்படைன்னா குடும்ப கட்டுப்பாடை மத்திய அரசு தான் கொண்டு வந்தது. அதை சிறப்பாக செய்த மாநிலங்கள் தென் மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு அநீதி வரும். இல்லை நாங்கள் 50% கொடுக்குறோம் அப்படின்னாலுமே, இப்போ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40, 50னா 20 கூடுவாங்க, மொத்தம் 60. உத்தரப்பிரதேசத்துக்கு 80, அதில் 50னா 40, 120. 60க்கும் 120க்கும் வித்தியாசம் 60 எம்பிக்கள் வந்துடுவாங்க. இப்போ வித்தியாசம் 40க்கு 80க்கு 40 எம்பி தான். எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அது தென் மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இந்தி பெல்ட்டில் இருக்கிறவர்களுடைய ஆதரவோடு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கிற கொடிய எண்ணம் தான் மோடிக்கு இருக்கிறது. அதனால தான் தேர்தல் நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் அவசரமாக சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்டுறாரு. அவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை வைத்து இதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறாரு. இதில் நம்முடைய தளபதியார் அவர்கள் இதுவரை சொல்லாத ஒரு கடும் வார்த்தையை சொல்லியிருக்காரு. நீங்கள் 60 ஆண்டுகால திமுகவை பார்ப்பீர்கள் என்றால் போராட்ட களம் எப்படி இருக்கும் என்பதை மோடிக்கு சொல்லி நினைவுபடுத்துகிறாரு. இந்த மாதிரி விளையாட்டில் நீங்கள் இறங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாடுல ஸ்டாலின் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நடுநிலையாளர்களும் இன்றைக்கு தமிழ்நாடு மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது என்ற உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் போர்க்களமாக மாற்றும். நான் மோடியை கேட்டுக்கொள்வதெல்லாம் அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளாதீர்கள்.